ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இன்ஃப்ளேஷன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறோம். வாங்க பார்க்கலாம். 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 10 வருஷத்துக்கு முன்னாடி 60 ரூபாய். இன்னைக்கு அதே 1 லிட்டர் பெட்ரோலோட விலை 100 ரூபாய். இந்த இன்ஃப்ளேஷன் பணத்தோட வேல்யூவை கம்மி பண்ணிக்கிட்டே வருது. கரெக்ட் சிப்மேன். இந்த பெட்ரோல் பில்லை பார்த்தாலே எனக்கு இன்ஃப்ளேஷன்னா என்னன்றது தெளிவாக புரியுது. இதுக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்போ இன்ஃப்ளேஷன் ஏறுதுன்னு தெரிஞ்சு பணத்தை சும்மா வச்சிருந்தா மட்டும் போதாது. சரி, அப்போ என்ன செய்யணும்னு சொல்றீங்க சிப்மேன்? சிப்மேன் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் சேமிக்க கத்துக்கணும்னு சொல்றாரு. எவ்வளவு? அருண், உன்னுடைய வருமானம் எவ்வளவு, அதுல இருந்து எவ்வளவு நீ செலவு பண்ற, அதெல்லாம் வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். ஆனா ஒரு விஷயம், சம்பளம் வந்தோடனே ஒரு போர்ஷனை நீ எடுத்து வைக்கணும். கரெக்ட் பிரியா, அதுதான் சேவிங் ஹேபிட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மாதம் 1000 ரூபாய் சேர்த்துட்டு வரீங்க அப்படின்னா 10 வருஷத்தில் அதோட மொத்த தொகை 1,20,000 ரூபாய் ஆகும். 20 வருஷம் மாதம் 1000 ரூபாய் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா 2,40,000 ரூபாய் ஆகும். என்ன வெறும் இவ்வளோதானா சிப்மேன்? ஹே அருண், வெயிட் பண்ண. அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா? நீ எடுத்து வச்ச பணத்தை எப்படி வயசா யூஸ் பண்றதுன்றது தான். சேமிப்புன்றது சேஃப்டி மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களோட பணத்தை மேலும் மேலும் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி. எக்ஸாம்பிள், மந்த்லி நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 6% ரிட்டர்ன் வருது. 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு 2,40,000 அண்ட் உங்களோட மெச்சூரிட்டி வேல்யூ 4,62,000 இருக்கும். அதே மாதிரி 12% ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா உங்களோட மெச்சூரிட்டி வேல்யூ 9,89,000 ஆகிடும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அடடா, எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் மேன். அப்ப முதல்ல சேமிக்கணும், அதுக்கப்புறம் முதலீட்டை கற்றுக்கணும். தேங்க்யூ சிப்மேன், எங்களுக்கு சேமிப்பை பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ சிப்மேன். அதுதான் சிப்மேன், என்னோட வேலை. சேமிப்பு நம்ம பாதுகாக்க உதவும், முதலீடு நம்ம பணத்தை மேலும் மேலும் வளர வாய்ப்பு கொடுக்கும். அடுத்த எபிசோடில் சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் சொல்கிறேன். நன்றி நண்பர்களே.